ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம யூங்கி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண் முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பிரேக் பீரியட் காலேஜ் படிக்கிறீங்க. ஸோ காலேஜ் வந்துட்டு நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ ஃபைனல் இயர் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு புது ப்ரொஃபஸர் வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டு, ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அழகு, அப்படி வர்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபைனல் இயர் போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு மாறிடுவார், வேறு பக்கம் போயிடுவார். அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யூங்கி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறக்குள்ள ஸோ அந்த டைமில் சாராவை கூப்பிட்டுட்டு அதோ வரமாட்டேன்னு சொல்லுவா. ஆனாலும் அவள் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமே இழுத்துக்கிட்டு வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே மீன்ஸ் கேம்பஸ்க்கு வெளியெல்லாம் கிடையாது, லைக் அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே தான் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கிறீங்க. அவளும் ஏய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பிரேக் அவர் வெறும் 10-15 நிமிஷம் தான், அது முடியறதுக்குள்ளே போகணும் வாடி அப்படின்னு கூப்பிடுறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு பிடிக்கல, டென்ஷன் ஆகுது, எனக்கு எரிச்சலாக வருது, எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீ காலேஜ் வர அப்படின்னு அவ கேட்க, ஐயய்ய நீ என்ன திடீர்னு இப்படி கிரிஞ்சாக பேசுகிற, படிக்க பிடிக்கலனா எனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்லணும், அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறீங்க. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தங்கள இன்னொருத்தவங்க தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். கஷ்டப்படும் போது கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருக்கணும். ஆனால் நீ கெட்டு போகும்போது உன் கூட இருந்தால் நானும் கெட்டு போயிடுவேன். ஒன்றா நான் உன்னை திருத்தணும், இல்லை நான் உன்னை விட்டு விலகணும். ஸோ ரெண்டில் உனக்கு எது வசதி அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடி இப்படி பேசுகிற, என்ன அப்போ விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக என்ன நினச்சிட்டு இருக்க, நீ நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை வயன், எனக்கு நீ முக்கியம்தான், ஆனால் என் படிப்பு அதை விட முக்கியம். நாளை பின்ன நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா உனக்கு என்னை பற்றி என்னன்னு தெரியாது, நான் எங்கே இருக்கேன்னு கூட தெரியாது. சேம் அதே தான் எனக்கும். நீ பாட்டுக்கும் உன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன். உன் அப்பா பிஸ்னஸ் மேன், நீ பாட்டுக்கு அவர் பிஸ்னஸ் எடுத்துக்கிறேன்ட்டு போயிடுவேன். ஆனால் நான் வேலை தேடி நாய் மாதிரி ரோடோட தெருவா அலையணும். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டைமும் நீ வெளில கூப்பிடும்போதும் நான் படிக்கிறதை விட்டுட்டு தான் வரேன், உனக்காக தான் வரேன். ஆனால் இப்படி நீ கிளாஸ் எடுக்கிற டைமில் கூட என்னை கூப்பிட்டினா நான் எப்படி தான் கவனிப்பேன்? கவனிக்கிறத வச்சு தான் நானே எழுதிட்டு இருக்கேன். உன்னால் என்றைக்குமே என்னை புரிஞ்சுக்க முடியாதுல்ல, ஏன்னா நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ நாள் இருந்த மனசில் இருந்த அத்தனையும் இன்றைக்கி கொட்டிடுறா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல. சாரா எதுக்கு இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா பின்ன என்ன இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசுறது, அவன் கூட இந்த காலேஜில் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சா, எதுக்குடா உன்னை பார்த்தோன்னு நினைக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடாத அப்படிங்கிறா. என்னடி இப்படி சொல்கிற, நான் என்னைக்காவது உனக்கு எடுக்கணும்னு நினச்சிருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ மனசால் நினச்சதில்ல, ஆனால் நீ பண்ணுறது உனக்கே தெரியாமல் நீ என்னையும் சேர்த்து என் லைஃப்பையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற. என்னால் முடியல வேன், இதுக்கு மேலே நான் உன்கிட்ட இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணலை. ஏன்னா ஒரு நாள் கூட கிளாஸில் கவனிக்க விட மாட்டேங்கிற, ஒன்றா என் பக்கத்தில் உட்காந்து தூங்குற. உனக்கு தெரியுமா எனக்கு நைட்டெல்லாம் தூங்குறது கூட டைம் கிடைக்காது அப்படிங்கிறா. நைட்டில் படிப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 4 வருஷம் என் கூட இருக்கிற, நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கேட்குறா. என்னடி என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்படியா, அப்படின்னா 4:30 மணிக்கு காலேஜ் முடிச்சு நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? இந்த காலேஜோட கேம்பஸ் வரைக்கும் தான் உனக்கு என்ன தெரியும், அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு உனக்கு ஏதாவது என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறா. நீ வீட்டுக்கு போயிடுவ, படிப்ப, நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறீங்க. என்ன வீட்டுக்கு போவேனா? எனக்கு முதல்ல ஒழுங்காக தங்கறதுக்கு ஒரு வீடே இல்லை தெரியுமா? சொல்லப்போனால் என்னோடய பேரண்ட்ஸ் ஒன்றும் என்னோடய சொந்த பேரண்ட்ஸ் கிடையாது. என்னோடய சித்திக்கிட்ட தான் நான் வளர்கிறேன். என் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னை என் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுனா என்னை அனுப்புறது பெரிய விஷயம். என்னோடய ஃபீஸ் எல்லாமே நான் தான் கட்டிக்கணும். 4:30 இங்கேருந்து வெளியே போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 1:30 ஆகும். ஸோ 1:30 வீட்டுக்கு போனாலும் நான் தூங்குவேன்னு நினைக்கிறியா நீ? நான் அதுக்கு மேலே உட்காந்து டேட்டா என்ட்ரி பண்ணுவேன். அது ஒரு 4 மணி வரைக்கும், திருப்ப ஒரு 5 மணி வரைக்கும் நான் படிக்கணும். அதை படிக்க முடியலன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸில் டைம் கிடைச்சா நீ என்னை படிக்க விட மாட்டேங்கிற. அட் த சேம் டைம் அந்த 5 மணிக்கு மேலே ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரேன்டி. ஆனால் நீ என் பக்கத்தில் உட்காந்து தூங்குற. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தூக்கம் பயங்கரமாக வரும். ஆனாலும் நான் கவனித்தா மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு படிக்க டைம் இல்லை. அதனாலேயே நான் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டப்பட்டு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு கேன்டீன் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு கூப்பிடுற. என்னால் வர முடியறதில்ல. எனக்கு அந்த டைமில் ஏதாவது அசைன்மெண்ட் இருந்தால் எழுதலான்னு தோணும். ஆனால் நீ என்கிட்ட கோச்சிப்ப. பணம் நீ தான் கொடுக்குற, நீ தான் வாங்கி தர, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால்
என்னோட வேலையை பார்க்கறதுக்கு என்னை விடணும்ல, எதுக்குமே நீ விட மாட்டேங்கிற வயன். என்னால் முடியல. இது ஃபைனல் இயர், எனக்கு ரொம்ப பயம் அதிகமாயிட்டே இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு 3 வருஷம் எதுவும் தெரியல, பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் நாள் நெருங்க நெருங்க எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனாது உனக்கு தெரியுமா? எனக்கு ஒழுங்காக தங்கத்துக்கு ஒரு ரூம் கூட கிடையாது. என் அப்பா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு படிக்கிறதுக்கு, என் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா என் சித்தி என்னை வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் படிக்க போகிறதே பிடிக்கல. செய்கிற வேலையோட பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? நீ ஏன் அதை இன்னும் ஆர்டர் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கெல்லாம் அழுகே வந்துடுச்சு. என்ன பேசுகிற நீ? நான் கஷ்டப்படுத்துனா உன் வாழ்க்கையை நான் அதிகமாக கஷ்டப்படுத்துனா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கூட நான் இவ்வளோ சொன்னது உனக்கு பெருசாக தெரியல. உன்னை பற்றி நான் சொன்னது தானே பெருசாக இருக்குது. உன்னை நான் எதுவும் குறை சொல்லக்கூடாது அதானே அப்படின்னு கேட்குறா. அப்படி இல்லை, ஆனால் எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லியிருந்தா தானே தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கணும் அயன். நீ என்கிட்ட என்னை பற்றி ஏதாவது கேட்டிருக்கியா? எப்போவுமே உன்னை பற்றி தான் சொல்லுவேன். உன்னோட அப்பா அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு, இந்த மாதிரி பார்த்துக்கிறாரு, அம்மா அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, ஸோ அப்படி கொஞ்சுவாங்க, இப்படி கொஞ்சுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் தெரியுமா எனக்கு? நீ எல்லா விஷயத்துலையும் என்னை விட பெஸ்ட்டாக இருக்க தான். ஆனால் உன்னை நினச்சி நான் பொறாமப்பட்டதில்லை, ஆனால் நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஏங்கி இருக்கேன். பொறாமப்படுறதை விட ஒருத்தவங்களை பார்த்து ஏங்குறது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? என்னை விட்டுரு. இதுக்கு மேலே நம்ம பேசிக்க வேணாம் வேன். ஏன்னா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். இதுக்கு மேலே உன் கூட இருந்தேன்னா என்னோடய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். நான் இதுக்கு மேலே உன்கிட்ட பேச போகிறதில்ல. நீ உன்னோட வழியை பாரு, நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கோவமாக அங்கேருந்து கிளாஸ்க்கு கிளம்பி போயிடுறா. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அவள் போனதை பார்த்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அந்த இடத்துலையே நின்றுட்டே இருக்கிறீங்க, லைக் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்கீங்க. அவள் பேசுனது எல்லாம் அப்படியே மண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களால் அடுத்து ஒரு எட்டு வைக்கக்கூட முடியல, அவ்வளோ அழுக வருது. அப்படியே சோகமாக அழுதுகிட்டே ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு, நான் அவள் வாழ்க்கைக்கு கஷ்டப்படுத்துறேனா, நான் அவள் வாழ்க்கைக்கு ஆர்டர் பண்ணுறேன்னா, அப்போ அவள் என் கூட பிடிக்காம தான் இருந்தாளா? நான் அவளை கெடுக்கிறேன்னா? எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அவள் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு? சொல்லியிருந்தா நான் அவள் ஃபீஸை காட்டியிருப்பேன்ல. ஏன் இவன் எதுவுமே முன்னாடியே என்கிட்ட சொல்லாமல் இப்போ இவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறா? நான் என்ன அவ்வளோ மோசமானவளா? நான் என்ன அவ்வளோ செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வருது. அப்படியே நீங்கள் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு, எனக்கு ஏன் இது இவ்வளோ வலிக்குது, என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு போகிறா. பிரேக்கப்பை விட இது அதிகமாக வலிக்குமா என்ன? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சடனாக உங்கள் முன்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்களே சோகத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பீங்க. அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா யூங்கி தான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அவரை யாருன்னே தெரியல. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத மாதிரி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஸ்டூடெண்ட் தான். ஏன் இங்கே உட்காரக்கூடாதா? ஸ்டூடெண்ட்னா கிளாஸில் தான் உட்காந்துருக்கணுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு கிளாஸ் அவர் தானே, இங்கே என்ன பண்ணுறேன்னு மறுபடியும் கேட்குறாரு. ஸோ இவங்க இப்படி கேட்க உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய் அறிவில்லை, ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது. என் ஃபீஸ் நீ கட்டுறியா? இல்லை என் அப்பா அம்மா தானே கட்டுறாங்க, உனக்கு எங்கே வலிக்குது? பெரிய வானாட்டை வந்து நின்றுட்டு கிளாஸ் அவர் வேஸ்ட் ஆகுது அது இதுங்கிற, ஏதோ உன் வீட்டு பண்ணிட்டு போடுற மாதிரி வாயை மூடிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிர் இருக்கும் இல்லையா, லைட்டாக அந்த பணக்கார திமிர் அதெல்லாம் வருது. ஸோ அப்படியே ஆல்ரெடி ஒரு மாதிரி சோகத்தில் கோவத்தில் இருந்திருப்பீங்க. இவர் இந்த மாதிரி பேசவும் இந்த மாதிரி பேசி விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் போயிடுறீங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏய் நில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவரும் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்ல, யோ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இன்றைக்கி தான் ப்ரொஃபஸராக இங்கே ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இவர் எப்படின்னா கொஞ்சம் கோல்டு டைப், ஓகேவா? இப்போ அப்படியே தான் இவரும் வந்துட்டு ஆஃபீஸில் போய்ட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு அவரோட கிளாஸ் எப்பப்பன்னு கேட்க, உங்களோட கிளாஸ் இந்த டைம் சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபஸ்ட்டு கிளாஸ் கொடுக்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாரா உட்காந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி நிம்மதியாக திருப்தியாக படிக்கிறா. அவங்க நடத்துறது அவள் நல்லாவே கவனிக்கிறா. ஸோ அவளோட கான்சன்ட்ரேஷன் கீழே மேலேன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போகலை. ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா நான் எதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் இப்போது அவள் மட்டும்தான் அவள் பாட்டுக்கு அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு அந்த கேம்பஸ் விட்டே வெளியே போக பார்க்க கேட் பாஸ் இல்லாமல் அந்த இவன் இருக்காங்கல்ல வாட்ச்மேன், அவர் வேறு விட மாட்டேங்கிறாரு. யோ மரியாதையான விட்டுரு. என்ன உங்களுக்கு உள்ள படிக்கிறதுக்கு தான் பணம் கட்டணும், வெளியே போகிறதுக்கும் பணம் கட்டணுமா?
என் அப்பா கிட்ட சொன்னால் அவ்வளோதான், மற்றதை விடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அவங்க வந்துட்டு அன்டைமில் விட முடியாது, காலேஜ் விட்டுட்டும் விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த வாட்ச்மேன் கிட்ட இருக்கிற சாவியை ஒரு மாதிரி டக்குன்னு பிடிங்கிறீங்க. மா என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, யோ வாய் மட்டும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவிட்டு, ஸோ அப்படியே ஒரு மாதிரி தெனாவிட்டாக பேசிட்டு நீங்களே கேட்டை திறந்து அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. போகும்போது சாவி பார்த்தீங்கன்னா தூக்கி அவரோட நெஞ்சு மேலே வீசி எரிஞ்சிட்டு போகிறீங்க. இரும்பு சாவி வலிக்கும் இல்லையா? ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலையெழுத்து, எப்படி இப்படியெல்லாம் வந்து பிறந்திருக்குதுங்க பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ அவன் வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படின்னா அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கல. 4 வருஷம் கூடவே தானே இருந்தேன். என்கிட்ட எதுவுமே அவள் ஷேர் பண்ணிக்கவே இல்லையா? நான் என் வீட்டில் நடக்கிற சின்ன விஷயம் கூட சொல்கிறேன், ஆனால் அவள் அதுக்கு ஏக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறா. எனக்கு அவள் தானே ஃப்ரெண்டு, நான் வேறு யார்கிட்ட சொல்லுவேன்? சரி ஓகே, அவளுக்கு அது எதுவும் இல்லைன்னா கூட சொன்னால் தானே எனக்கு தெரியும். என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அவள் சொல்லும்போது எனக்கு செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் எவ்வளோ கெட்ட பொண்ணாக இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புளிய மாற்றிக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜெல்லாம் விட்டு எல்லாம் வீட்டுக்கே போயிருப்பாங்க. சாரும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலைக்கு போயிடுறா. இப்போ அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. உங்களோட அப்பா என்னது இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்டா, எங்காவது ஊர் பொறுக்கி தெரியவா வருவா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எங்காவது போனால் எனக்கு மெசேஜ் பண்ணுவாளே அப்படின்ட்டு அவள் கால் பண்ணாலும் எடுக்கலை. நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்து காலேஜில் பார்த்தா அந்த வாட்ச்மேனும், யாரை கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, வயன் என்னோடய பொண்ணு, இதோ இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இதை பெற்றது நீங்கள் தானா? நல்லா வளர்த்துருக்கீங்க. அது காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட் சாவி பிடுங்கி கேட்டை திறந்து வெளில போயிடுச்சு. எங்கே போய் மேய்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை பேசுகிற என் பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தா உங்கள் பொண்ணு ஏன் இப்படி இருக்க போகிறா? நான் ஏன் இப்படி பேச போகிறேன்? நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் நடந்துக்கிறா, எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பாவுக்கு கடுப்பாயிடுச்சு. உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்ல, உங்கள் பணத்தை வச்சு என்ன வேணால் நீங்கள் ஏதாவது பண்ணலாம், ஆனால் பேசுகிற எல்லாத்து வாயும் அடைக்க முடியாது. ஒரு வாய் உங்களால் அடைக்க முடியுமா உங்கள் பணத்தை வச்சு அப்படின்னு கேட்க, இப்போ அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என் பொண்ணு எங்கயா அப்படின்னு கத்துறாரு. யாருக்கு தெரியும், வெளில போனா அவள் பின்னாடி போய் பார்க்க தான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாங்க. ஸோ அவர் உள்ளே போனதுக்கப்புறமா உங்கள் அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு, எங்கே போனா இவா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் வழியாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. அப்போது நைட்டே ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்துக்கடியில் உட்காந்து அள்ளல்னு அழுதுட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. அப்பா ஊரெல்லாம் தேடி கடைசியாக அந்த வழியாக வந்து பார்க்கும்போது அதுவும் எதர்ச்சியாக தான் பார்த்துருப்பாரு. அப்படியே கார் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படி உட்காந்துருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ நேரம் தேடி இருப்பார். நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தா அப்படியே டக்குன்னு காரை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு ஓடி வந்து, குட்டி என்னாச்சு உனக்கு, நீங்கள் பாரு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அவரை பார்த்ததுமே எந்திரிச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் என்னமோ ஏதோன்னு பயந்துடுறாரு. பயந்து போயிட்டு, என்னாச்சுடா என்னாச்சு, ஏன் அப்பா கால் பண்ணி எடுக்கலை, பயந்துட்டு தெரியுமா, இங்கே என்ன பண்ணுற தனியா, வீட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா சாரா கூட சண்டை அப்படிங்கிறீங்க. சாரா கூட சண்டையா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வர்றது தான், அதுக்குன்னு இப்படியா, எதுக்கு அழுகுறா? அவள் என்ன சொன்னா, நீ என்ன பண்ணவள அப்படின்னு கேட்க, நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போய் அழுதுகிட்டே இருக்க. அம்மாவும் கேட்குறாங்க, ஏன்டி என்னாச்சு, ஏன் அழுகிறேன்னு. அப்போ நீங்கள் அப்பாட்ட சொன்ன எல்லாத்தையும் அப்படியே சொல்ல, அவங்களும் இங்கே பாருவேன், எல்லாத்து லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது. உன்னோட அப்பா பணக்காரங்களாக இருக்கிறதுனால மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. நாளை பின்ன திடீர்னு எங்ககிட்ட இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா நீ அவளோட லைஃபுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி பண்ணாத, ஓகேவா? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பா, எத்தனை நாள் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. நீங்களும் நான் இப்போ என்ன பண்ணிட்டோம், அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, அவளை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது, என் கிளாஸ்லேயே நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நான் எப்படி காலேஜ் போகிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருவேன், அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு, ஓகேவா? சாரி கேளு, தினமும் சாரி கேளு. அவள் என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறாளோ பேசட்டும், ஆனால் தொல்லை பண்ணக்கூடாது, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ அப்படின்னு மட்டும் கேளு, ஓகேவா? அவள் பேசினா பேசு, இல்லைன்னா அவளை படிக்க விடு. அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க முடியாது. ஒரு வேளை நம்ம ஹெல்ப்பே பண்ணாலும் அவள் ஏற்றுக்க மாட்டா. அந்த மாதிரி பொண்ணும் அவள் கிடையாது, சரியா?
அதனால் அவளை தொல்லை பண்ணாமல் சாரி கேளு, இல்லைன்னா அவள் உங்கள்கிட்ட பேச வரைக்கும் நீ வெயிட் பண்ணு சரியா அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறீங்க. ஸோ வேறு என்ன பண்ண முடியும், சாப்பாடெலாம் வேணான்ட்டு படுத்துக்கிறீங்க. அப்பாவுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அம்மா சொன்ன மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறீங்க. போயிட்டு இன்றைக்கி மன்னிப்பு கேட்கணும், இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நானும் ஒழுங்காக படிக்கிறேன்னு. அவள் எப்படியும் என்கிட்ட ஆப்ஷன் கொடுத்தால, ஒன்று என் கூட ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு, இல்லையா உன்னை விட்டு போகிறேன்னா நான் இனிமேல் அவள் கூட சேர்ந்து படிக்கிற வழியை பார்க்குறேன், அப்படியாவது அவள் கூட இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சாரி கேட்கலான்னு போகிறீங்க. ஆனால் அவள் காலேஜுக்கே இன்றைக்கி வரல, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ நம்மளால தான் இன்றைக்கி வரலையா, ரொம்ப அப்செட் ஆகிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெசன் எடுப்பாங்கள்ல. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் லெசன் எடுக்கிறாங்க. நீங்கள் பொறுப்பாக உட்காந்து கவனித்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. ப்ரொஃபஸருக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீதானா அப்படின்னு கேட்குறாங்க. சாரா வரல அவளுக்காக அப்படிம்பீங்களா, பரவாயில்லையே புத்தி வந்துச்சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸர்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தான் பேசுவீங்க, அதனால் அவங்களும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் அங்கே வராரு. எல்லோரும் எஞ்சி விஷ் பண்ண நீங்களும் எந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தா அது யூங்கி. உங்களுக்கு பார்த்ததும் செம ஷாக்கு. இவனா, இவன் ப்ரொஃபஸரா, நேற்று இவன்கிட்ட தானே சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க அவர் எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாரு. நீங்களும் உட்கார, நீ மட்டும் நில்லு அப்படிம்பாரு. பட் சார் அப்படிங்கிறீங்க, நில்லுனா நில்லு அப்படிம்பாரா. ஆனால் உங்களுக்கு அந்த ஈகோ எங்கே இடிக்கும்ல, எதுக்கு நிற்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நேற்று கிளாஸ்க்கு போக சொல்லும்போது எதை சொல்லிட்டு போனியே, அதுக்கு தான். முதல்ல காலேஜ் வந்துட்டு எதுக்கு வரீங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இங்கே வந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வீட்டிலேருந்தே படிக்கலாம். ஆனால் எதுக்கு இங்கே வரீங்க, ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு. அப்போ அந்த ஒழுக்கமே இல்லைன்னா என்ன பண்ணுறது, கற்றுக் கொடுக்கணும்ல, அமைதியாக நில்லு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நிற்க முடியாது, நான் நின்று கிளாஸை கவனிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிம்பீங்க. அப்போ வெளியே போ அப்படிம்பாரா. நீங்களும் தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளில போயிடுறீங்க. அப்போ வெளியே தூரமாக போகலான்னு போகும்போது அவர் வந்து கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, வெளியே போனால் கிளாஸ்க்கு வெளியே தான், மொத்தமாக இல்லை, கிளாஸ்க்கு வெளியே நின்று நீ நோட்ஸ் எடுக்கிற, ஓகே அப்படிங்கிறாரு. பட் வாய், எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா நான் ப்ரொஃபஸர், நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு அந்த அவசியம் கிடையாது அப்படிம்பீங்களா. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா, ஓ அவசியம் கிடையாதா, அப்போது உனக்கு இன்டர்னல் மார்க் கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாதுல்ல அப்படிங்கிறாரு. கட்டுப்பாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க இன்டர்னலில் கை வச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே செம்ம டென்ஷனில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஆரம்பமே உங்கள் 2 பேத்துக்கும் முட்டலும் மனங்களுமா இருக்குது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, நீங்கள் அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்க. அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் யோசிக்கிறீங்க, நமக்காக படிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் சாரா இருக்கால, அவள் இன்னைக்கு லீவு, நோட்ஸ் எடுத்து அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்துறது அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நடத்துகிறாரு, எல்லாத்துக்கும் நல்லா புரியுது. உங்களுக்கே ஓரளவுக்கு புரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு சடனாக டவுட் வருது. அப்போ கேட்க வேறு பிடிக்கல, பட் இருந்தாலுமே சாராக்கா கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவரும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கேபின்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது அப்படிம்பாரு. ஆனால் இத்தனை பேர்த்து முன்னாடி கேட்குறது, அதுவும் வெக்கம் விட்டு கேட்குறது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே இல்லை. அப்போது உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கெல்லாம் புரிஞ்சா, எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி நினைக்கிறீங்க. அவரும் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேபினுக்கு போயிடுறாரு. ஸோ ஸ்டாஃப் ரூம் போவாங்கள்ல, போயிடுறாரு. இப்போ அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேக் வரும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, போய் கேட்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும் வேணாம், இவங்ககிட்ட யார்ட்டையா கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் பசங்கக்கிட்ட பொண்ணுங்கிட்ட கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தெரியலங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சி பேசுவீங்க எல்லாத்துக்கிட்டேயுமே, யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு கைண்டாக இருந்ததே கிடையாது. ஸோ சாரா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க. ஆனால் அவளும் இப்போ இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்து யாருமே சொல்லலை. கருமம், அவன்கிட்ட போய் கேட்கறதா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் சாராக்கா கேட்கலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே போயிட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுவீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரா. இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. என்ன சொன்னேன் நாங்கள், என்ன சொன்னேன், முன்னாடியே சொன்னேன்ல, கேபின்கெல்லாம் புக்கை தூக்கிட்டு வரக்கூடாது, எது டவுட்டாக இருந்தாலும் இங்கே கேளுங்கன்னு. அப்போ என்ன வேலை கொழுக்கட்டை வச்சுட்டு இருந்தியா, உன்னை பார்த்து கேட்டேன்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க. அவரும் திமிரு ரொம்ப ஜாஸ்தி. என்ன அப்படிங்கிறாரு. இங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்க, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்பாரா. அவசியம் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் சாப்பிட்றது, உட்காந்து சாப்பிட்றது, போடுற துணின்னு எல்லாமே நானும் பே பண்ணுறேன். ஓகேவா? சொல்லப்போனால் உங்களுக்கு பிச்சை மாதிரி. எங்கள் அப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட பணம் தான் இந்த காலேஜுக்கு வீசி எறிவார். அந்த வீசி எறிகிற பிச்சை காசில் ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு சம்பளமாக வருது. அதனால் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே யூங்கிக்கெல்லாம் எரிச்சலாக ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் கையில் இருக்கிற நோட்டை பிடுங்கி தூக்கி வீசி வெளியே எறிஞ்சிட்றாரு. உங்களுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு திமிர் பீக் லெவலில் இருக்குது. அவருக்கு கோபம் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்க, என்ன முறைக்கிற? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா உங்கள் அப்பா தூக்கி போடுற சில்லற காசுக்காக கிடையாது. நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஓகேவா? அதனால்தான் உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கேன். முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்க, அப்புறம் நீ படிப்பியா? படிப்பெல்லாம் அடுத்த பட்சம். ஒழுக்கம் தான் முதல்ல. ஒழுக்கலைன்னா படிப்பெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. புரியுதா? கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்கள் முறைச்சிட்டே நிற்கா. ஏய் வெள்ளைப்பொடி அப்படின்னு சொல்கிறாரு. டீயா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் ப்ரொஃபஸர்னு கூட பார்க்காம நீடா போட்டு கூப்பிட்டல, அப்புறம் என்ன வெள்ளைப்போடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே செம கோத்தில் அப்படியே ஒரு விரலை அவரை பாயிண்ட் பண்ணி யூ யூ அப்படிங்கிற மாதிரி அவரை பாயிண்ட் பண்ணி பேச, அவர் பார்த்தீங்கன்னா எச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்ககிட்ட ஒரு நாள் கூட இத்தனை நாளில் இந்த காலேஜில் இருந்திருப்பீங்க 3 வருஷமாக, ஒருத்தர் கூட ஒரு ஸ்டாஃப், பிரின்சிபல் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டினது கிடையாது. ஏன்னா அவங்களோட அப்பா கொஞ்சம் பணத்தை நல்லா கொடுப்பாரு. அதனால எல்லோரும் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பாங்க. பட் இவர் இந்த மாதிரி பேசவும் உங்களால் ஏற்றுக்க முடியல. எவ்வளோ திமிரவனுக்கு, சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் இப்படியே தான் அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆகுது. நீங்களும் காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வெளியே போகிறீங்க. ஸோ சாரா எங்கே போகிறா, என்ன பண்ணுறா எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் அவள் ஒரு பாத்தில் போவா, ஸோ ஒரு வழியில் போவா. அது மட்டும் பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வெளியே வெயிட் பண்ணும்போது சாரா வந்துட்டு அந்த வழியாக போவா. நீங்கள் அப்பாவோட காரில் ஏறி போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்துருக்கீங்க. இப்போ அப்படியே தான் அப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரவே இல்லை. என்ன பண்ணுறாரு டேடி அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, இன்றைக்கி வர வேணாம் டேடி, நானே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் அவள் எங்கே இருக்கிறா என்னென்னலாம் தெரியாது. நீங்களும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறீங்க அவள் எங்கேயாவது வேலை செய்கிறாளான்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு சில கடையில் சும்மா கேட்டு போனால் ஒரு மாதிரி நினச்சிப்பாங்கன்னு ஜூஸு காஃபின்னு குடிச்சு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வர லெவலுக்கு ஆகிருக்கும். கிட்டத்தட்ட நைட் ஒரு 8 மணி வரைக்கும் அந்த லைனில் இருக்கிற எல்லா கடையிலையும் தேடுறீங்க. எங்கேயுமே அவள் இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கே தேடுறது, என்னால் முடியல, மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் உட்காந்துருப்பீங்க. அப்போது அந்த கடையில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு, மேம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கவும் ஒரு லெமன் ஜூஸ் அப்படிம்பீங்களா? சாரா லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அப்போது அங்கேருந்து வேற ஒரு பொண்ணு வருவா. அவள் எங்கன்னு சொல்லிட்டு இவ கேட்க, அவள் இன்னைக்கு வர லீவ் போல், சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவள் வேலையை விட்டு தூக்குறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வேறு கத்திட்டு இருக்கா. அப்போ நீங்கள் டக்குன்னு அங்கே எழுந்து அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பேசுகிறீங்க. அக்காக்கா இங்கே பாருங்கள், சாரா என்னோடய ஃப்ரெண்டு தான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன். அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வந்தங்காட்டிக்கும் டயர்டாக இருந்துச்சுன்னு நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அவள் இன்றைக்கி வர முடியாது, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறீங்க. அப்படியா? ஒரு வார்த்தை சொன்னால் தானமா தெரியும். அவளை நம்பி நாங்கள் இங்கே வேலையெல்லாம் கேட்டதில்ல. சரி ஓகே, நாளைக்கு வந்துடுவாளா அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சளவுக்கு நாளைக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜூஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படின்னா இவ ஏன் இன்றைக்கி வரல, காலேஜுக்கும் வரல, எங்கேயும் வரல, நிஜமாக உடம்பு சரியில்லையா, அவள் வீடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்களோட அம்மா வந்துட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே போயிட்டு உட்காருங்க. அவங்க சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. நீங்களும் போய்ட்டு அவங்க மடியில் படுத்துட்டு, நான் அவளை தேடினம்மா, ஆனால் எங்கேயும் காணோம், காலேஜுக்கும் வரல, வேலைக்கும் போகல, ஆனால் ஒரு வழியாக எங்கே வேலை செய்கிறாங்க அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அம்மா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, கண்டுபிடிச்சிட்டியா, ஓகே, ஆனால் தொல்லை பண்ணக்கூடாது, அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும், புரியுதா அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓகே, நான் தொல்லை பண்ணாமல் அவளை ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்
என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிடல, அது இருக்கட்டும். நீங்கள் எங்கே போனீங்க? என்னை கூப்பிட்டு போக கூட வரல. நானே பார்த்தீங்கன்னா அப்போ நானே வரேன்னு சொல்லிட்டேன். எங்கேப்பா போனேன் அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு ஒரு மீட்டிங்டா, தப்பா எடுத்துக்காத. சரி ஓகே, அப்புறம் நாளையிலேருந்து உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசுவா அப்படிங்கிறாரு. ஆ, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, பேசுவா, அவகிட்ட நான் பேசியிருக்கேன். பேசுவா அப்படின்னு சொல்கிறாரா. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா அவன் மேலே என்ன கோவத்தில் இருக்காளா, பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, அட அதுவா, நான் வர வழியில் அந்த பொண்ணை பார்த்தேன், அப்படியே வாயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, பேசுன்னு சொல்லிட்டு வந்தேன். வேறு எதுவும் இல்லை, உன் மேலே கோவம்லாம் இல்லை, அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அதான் வரலை, நாளைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்போ போயிடுறாரு. அப்போ நீங்களும், அம்மா ரொம்ப தேங்க்ஸ், ஆனாலும் நான் அவகிட்ட இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அப்படி ஜாலியாக வரீங்க. சாரா பார்ப்போம் இன்றைக்கி பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடியே நிற்கிறா. அப்போ நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஹாய்னு ஹாப்பியாக சொன்னாலுமே அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும்ல, அப்படியே கையை மடக்கிட்டு சாரா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நிற்கிறீங்க. அவள் என்ன பண்ணுற, நேற்று என்ன தேனியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறா. ஆமாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை சொரிய, என்னை நீ தேடலாம் வேணாம், அப்புறம் உங்ககிட்ட கோச்சதுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கிறா. நீங்கள் இல்லை இல்லை, நான் தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, நானே தான் தப்பு, நான் தான் சாரி சொல்லணும், என்னை மன்னிச்சிக்கோ. அம்மா சொன்னாங்க உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லி, அப்புறம் உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறது உனக்கு தொல்லையாக இருந்தால் சொல்லு, நான் அமைதியாக இருந்துக்கிறேன், ஆனால் உன் பக்கத்தில் இருந்துக்கிறேன், பேச மாட்டேன், உன் கூட இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியும் போல் இருக்கலாம் அப்படிங்கிறா. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ திமிர் பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறா, அவளும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி தான் நீங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஆனால் முன்ன மாதிரி இல்லை, அவள் சிரிக்கிறது, அவள் உங்ககிட்ட பேசுகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சண்டை போட்டுக்கிறீங்கல்ல, ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறீங்க. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்போ கிளாஸில் போய் உட்காரும்போது, இந்தா நேற்று உனக்காக நான் நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறா. ஏன்னா உனக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சேன், இது இந்த சப்ஜெக்ட்டு, இது இந்த சப்ஜெக்ட்டு, அப்புறம் இது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்க, அவளும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இப்படி தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு பிரேக் ஹவரில். எப்பயும் கேன்டீன் போய் பழக்கமா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு பசினா பசி, உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி வயிறு உங்களுக்கு. தனியாக போய் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இவளை கூப்பிட்றதுக்கும் முடியல. அவள் படிக்கட்டும், நம்ம தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. அவளும் புரிஞ்சுக்கிறா. பசிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன், டயர்டாக இருந்துச்சு அப்படிம்பீங்களா. கேன்டீன் போகணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை கேன்டீன்லாம் வேணாம், நீ படி, ஏதாச்சும் எழுதுறதுனா எழுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், வாஷ்ரூமில் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டு இருக்கிறா. அப்போது அப்படியே தான் நீங்கள் நேராக கேன்டீனுக்கு தான் ஓடுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே போனால் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், அப்புறம் ஒரு ஜூஸ், அப்புறம் ஒரு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது மற்ற பசங்க எல்லாருமே அமைதியாக தள்ளி நின்றுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, ஸோ அமைதியாக இருந்துக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஓகே என்னங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூட கொடுக்கல, தூக்கி அப்படியே வீசிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு டேபிளில் உட்காரலான்னு வந்தால் அந்த டேபிள் காலியாகவே இல்லை, எல்லோரும் இருக்கிறாங்க. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிளில் யாரோ உட்காந்துருப்பாங்க, அவங்கள எழுப்ப, வேணா நீ வேறு டேபிளுக்கு போ, இல்லைனா மரியாதை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னென்னு பார்த்தா அது யூங்கி. நீயா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன உனக்கு டேபிள் வேணா ரெக்வஸ்ட்டாக கேட்க தெரியாதா, எதுவும் தெனாவட்டா பேசுகிற, அப்படிலாம் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பசி வேற, பக்கத்தில் ஒரு டேபிளில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. ஏய் எஞ்சி பார்க்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை வேறட்ட, அவர் இருந்துட்டு நீ உட்காருமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க, உட்காரலான்னு போயிருப்பீங்க. இப்போ இவர் உட்காருமான்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே அவர் திரும்பி முறைக்க, அவரும் என்ன உனக்கு வேணும்னா பொலைட்டாக கேளு, புரியுதா, அந்த பொண்ணு விட்டா உட்காரு, இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலை இங்கே வச்சுக்காத, எல்லாரும் பணம் கட்டி தான் படிக்கிறாங்க ஓகேவா, யாரும் இங்கே சும்மாலாம் படிக்கலை, அதனால்
மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்கள் இருந்துட்டு இங்கே பாரு, நீ ப்ரொஃபஸர்னா அதோடு நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் என் வழியில் வராத, உன்னால் எனக்கு தினம் தினம் மூட் ஸ்பாயில் ஆகுது, பேசாமல் உன்னை முதல்ல வேலை விட்டு துரத்துறேன் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, முடிஞ்சால் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு டென்ஷன். ஸோ இப்போ நீங்கள் மரியாதையாக அந்த பக்கம் போயிடு, என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி கிளம்பிடுறீங்க. அதுவும் நீங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறீங்க. இப்போ அப்படியே தான் 2 பேர்த்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வருது, சும்மா கிளாஸில் டெஸ்ட் வைப்பாங்கள்ல, அப்படி தான் டெஸ்ட் வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, தெரிஞ்சதே எழுதி வச்சுருப்பீங்க, பட் நீங்கள் இதே எழுதுதே பெரிய விஷயம். இப்போது சாராவும் முன்னளவுக்கு உங்ககிட்ட பேசுறதில்ல, ஒரு மாதிரி 2 பேர்த்துக்குள்ளே ஆக்வர்டாக தான் பேசிக்கிறீங்க தான், ஆனால் ஆக்வர்டாக பேசிக்கிறீங்க. இந்த டென்ஷன் வேறு ஒரு பக்கம் இருக்கா, இங்கே இவங்களை அதுக்கு மேலே டென்ஷன் பண்ண ஒரு மாதிரி டென்ஷன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலுமே. அப்போது இன்றைக்கி டெஸ்ட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்துட்டு கொடுக்குறாரு. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக வயன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட எஞ்சி போவீங்க. அவரும் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான் தெரிஞ்சா, தெரிலனா கேட்க வேண்டியதானே, ஏன் வாயில் என்ன வச்சுருந்தா அப்படின்னு கேட்க, என்னால் கேட்க முடியாது, நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது உங்கள் கடமை, அதோடு நிறுத்திக்கோங்க. எனக்கு தெரியலனா கேட்க வேண்டியது ஏன் கடமை. ஸோ நான் கேட்கலனா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. தெரிஞ்சதை எழுதுவேன், முடிஞ்சால் மார்க் போடுங்க, பிடிக்கலையா விட்டுட்டு போங்க, எப்படி பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு. முடிஞ்சதை பண்ணுடா அப்படின்னு நீங்கள் அப்படியே தான் பேசுகிறீங்க. அவருக்கெல்லாம் ஒரு மாதிரி கோவம். அப்படியே அவர் வந்துட்டு பார்க்குறேன்டி, பண்ணுறேன், என்ன பண்ணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரா. இப்போ அப்படி தான் அந்த செமஸ்டர் வருது. ஸோ ஃபைனல் இயரில் 2 செமஸ்டர் வரும். அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இப்போ வந்திருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக தான் எழுதுறீங்க. பட் சாரா பார்த்தீங்கன்னா நிம்மதியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க, பரவாயில்ல அவளை அது நிம்மதியாக இருக்காளே, நமக்கு தான் ஒன்றும் தெரியல, யார்கிட்ட கேட்கறதுனால தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. அப்போது அப்படியே தான் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இன்டர்னலுக்கெல்லாம் மார்க் வரும்ல, இந்த ரிசல்ட் வரும்போது நீங்கள் இன்டர்னல் மார்க் சுத்தமாக ஒன்று கூட கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படியே அந்த சப்ஜெக்டில், அதாவது யூங்கியோட சப்ஜெக்டில் ஹரியர் வந்துடுது. செம்ம கடுப்பு உங்களுக்கு. அப்படியே பேப்பர்லாம் தூக்கிட்டு இந்த ரிசல்ட் பேப்பருக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் டேபிளில் போடுறீங்க. அவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு என்னடி அப்படின்பாரா. என்னடா, என்ன திமிர காட்டுறியா அப்படின்னு நீங்கள் மிரட்டுற மாதிரி பேச, ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு போன சைடு, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. இது என்கிட்ட பேசுறது வேஸ்ட்டா, இரு உன்னை நான் என் அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எப்படி உன் ஃப்ரெண்டுங்கிற பேரில் சாராவை மிரட்டி வச்சுருக்கே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கா, என்ன பேசுகிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்கியும் சொல்லு, உன் ஃப்ரெண்டை பயமுறுத்தி கூட வச்சுருக்கே அந்த மாதிரி என்னையும் பண்ணலான்னு நினைக்கிறியா, நான் ஒன்றும் சாரா கிடையாது, அதுக்கெல்லாம் பயந்துக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எதுக்கு நான் பயமுறுத்தி என் கூட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, நீ ரொம்ப பணக்கார பொண்ணு தான் இல்லைங்களே, திமிர் பிடிச்சவ தான், ஆனால் அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இத்தனை வருஷம் உன் கூடவே அவள் லைஃபே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை மிரட்டி உன் கூட இருக்க வச்சுருக்க பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ போ, உன் அப்பா கிட்ட சொல்லு, எல்லாமே சொல்லு, ஆனால் எதுவும் நடக்காது, என்கிட்ட எதுவும் எடுப்படாது அப்படிங்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிற, நான் எதுக்கு அவளை பயமுறுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பின்ன அவள் என்ன பிடிச்சவங்க கூட இருக்கான்னு நினைக்கிறியா, அவளுக்கும் கூட இருக்கவே பிடிக்கல, அவள் எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கான்னு தெரியுமா உனக்கு, அவள் கவுன்சிலிங் போயிட்டுருக்கா இப்போது அப்படிங்கிறாரு. கவுன்சிலிங்கா, எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கா, நீயும் அப்பாவும் சேர்ந்து கொடுக்குற மென்டல் டார்ச்சர், மென்டல் ப்ரெஷர்லாம் தாங்கணும்ல, அந்த பொண்ணு வேலைக்கு போவாளா, படிப்பாளா, இல்லை உங்கள் பிரச்சனையை தாங்குவாளா, அதுக்கு தான் கவுன்சிலிங் போயிட்டுருக்கா, யார்கிட்ட தெரியுமா அப்படிங்கிறாரு. முதல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏன்னா அவள் கவுன்சிலிங் போகிறது என் அண்ணா கிட்ட அப்படிம்பாங்களா. ஸோ இவங்க இந்த மாதிரி சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. லூசாடி நீ, அவள் கவுன்சிலிங் வருது என் வீட்டுக்கு, என் அண்ணா கிட்ட, புரியுதா. ஸோ அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா அவள் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, நான் உன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டை கூட என்ன ஏதுன்னு தெரியாமல் கண்டுக்காமல் விடுற ஆள் கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன ஏதுங்கிறது நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன், உன்னை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏய், இங்கே பாரு, நான் ஒன்றும் அவளை மிரட்டல. அவள் என் ஃப்ரெண்டு. அவளுக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கே இருக்கா. என்ன நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு காட்டிக்கோ கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. மற்றபடி நீ விடுற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. மைண்ட் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை, உன் மூஞ்சில் கூட முளைக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது இவங்கையும் லைட்டாக சிரிச்சிட்டு திருந்தாத ஜென்மம் தொலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. பட் அடுத்த நாள் காலேஜ் வரும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு அவகிட்ட பேசுகிறீங்க. ஆனால் அவள் கொஞ்சம் பயந்து போயிட்டு ஹெசிடேட் ஆகிட்டு தான் பேசுகிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுகிற? சண்டை தான் தீர்ந்துருச்சுல்ல, நார்மலாக பேசேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது ஒன்றும் இல்லை வைன், நான் நார்மலாக தான் பேசுகிறேன். நான் நார்மலாக பேசலன்னு இது நீ யார்ட்டையும் சொல்லிடுவியா என்ன அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை நம்ம சண்டை போட்டால் நீ உன் வீட்டில் சொல்லிடுவியா? நான் ஏதாவது உன்கிட்ட நான் வேணும்னாலாம் பேசாமல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் உன்கிட்ட கொஞ்சம் அப்செட்டாக பேசுகிறேன். அதனால் நீ எல்லாத்தையும் வீட்டில் சொல்லாத என்ன அப்படிங்கிறா. என்னடி பேசுகிற? என் வீட்டில் சொல்லாதவா? என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் இல்லை விடு. நான் உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி அப்செட்டாக இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சுன்ட்டு ஓடிடுறா. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இவங்கி சொன்னது அப்படி ஞாபகத்துக்கு வருது. என்ன அவன் சொன்னானே நான் ஏதோ பயமுறுத்தி வச்சுருக்கேன்னு, இவன் என்னை பார்த்து பயப்படுறா. ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே. ஒரு நிமிஷம், என் வீட்டில் சொல்லி வச்சிருவேன்னு சொன்னேன், அதுக்கு தான் அவன் உன் ஃப்ரெண்டை மாதிரி பயப்படுவான்னு கேட்டான். அப்போது அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நடந்து போகிற வழி ஃபுல்லாக யோசிக்கிறீங்க. அப்பா அப்படியே காரில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போவும் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அன்றைக்கி அப்பாவும் என்னை கூப்பிட வரல, அவளும் காலேஜ் வரல. அன்றைக்கி அப்பாவும் சொன்னார் நாளைக்கு அவள் உங்ககிட்ட பேசுவான்னு அப்படின்ட்டு. வீட்டுக்கு போகும்போது அதாவது கரெக்டாக ஒரு பாதியில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு பிரிட்ஜு மேலே ஓரமாக நின்றுட்டு, அப்பா ஒன்றானு கேட்குட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா அப்படிம்பாரா. நீ எனக்காக என்ன வேணால் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, எது வேணால் பண்ணுவேன், என்ன பண்ணு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்பா நீ எதுவும் பண்ணாதப்பா அப்படிம்பீங்களா. என்ன வேணால் பண்ணுவியான்னு கேட்குற, என்ன வேணும்னு கேட்டால் ஒன்றும் வேணாங்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, உங்களால் உங்களோட அப்பாவை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச முடியாது, ரொம்ப செல்லம் நீங்கள். அதனால் இல்லைப்பா, எனக்காக நீ எதுவுமே இனிமேல் பண்ண வேணாம், அதான் எனக்கு வேணும். ஏதாவது நீ எனக்கு பண்ணணும்னு நினச்சா எதுவும் பண்ணாம இரு, என் விஷயத்தில் எதுவும் பண்ணாதிருப்பா ப்ளீஸ், புரியுதில்ல அப்படின்னு கேட்க, அவரும் புரியுதுடா, அப்பா என்ன பண்ண, அப்பாலாம் ஒன்றும் பண்ணல, சரி இனிமேல் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம சாரா காலேஜுக்கு வந்துட்டு வருவா. பட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வீங்கி போய் கிடக்குது, அழுது வீங்கின மாதிரி. ஸோ நீங்களும் கேட்குறீங்க. அவள் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீ படி, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறா. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னால் தான் பிரச்சனையா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இவங்கையும் பார்த்தீங்கன்னா, சாரா நீ மெடிக்கல் ரூம் போ, ரெஸ்ட் எடு, அப்புறம் படிப்பியா, உனக்கு நான் எல்லாமே அப்புறமா சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. துணைக்கு போகிற நீங்கள் போனால் இவங்க பார்த்தீங்கன்னா, நீ அவள் கூட இல்லாமல் இருக்கதான் அவளுக்கு நல்லது, உனக்கு அது என்றைக்கு புரியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன தான் நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே இருக்கீங்க. ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேணும்னா சாரா கண்டிப்பாக வாய் திறக்க மாட்டா. இவங்க கிட்ட கேட்குறக்கு உங்களுக்கு ஈக்குவல் இடிக்குது. அதனால் இவங்களோட வீட்டை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கண்டுபிடிச்சி அவரோட அண்ணா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குற ஆள் தானே, அதனால் அவங்க வீட்டுக்கு கவுன்சிலிங் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜின் தான் இருப்பார். ஸோ அவர் தான் இவங்களோட அண்ணா. அப்போது ஜின் வந்துட்டு, யார் நீ, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்க, அது வந்து நான் இந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அந்த காலேஜில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன தான் ஆகுது, எல்லாருமே கவுன்சிலிங்னு வந்துட்டே இருக்கீங்க, என்ன என் தம்பி அனுப்பி வைக்கிறானா என்ன அப்படின்னு கேட்க, சார் அதெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட வந்துட்டு போனால ஒரு பொண்ணு சாரா, அவளோட ஃப்ரெண்டு நான் அப்படிங்க. அவளோட ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்க்குறதுலே தெரியுது உங்கள் மேலே ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. ப்ளீஸ் அப்படி மட்டும் பார்க்காதீங்க, நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியல, எனக்கும் இப்போ கவுன்சிலிங் தான் வேணும். ஆனால் அவள் என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதான் என்னால் என்னை மாற்றிக்க முடியும், அவளுக்கும் எனக்கு என்ன தான் பிரச்சனை அது எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்வையன் ஒரு விஷயம் சொல்லிட்டா, உன்னால் அந்த பொண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கா, புரியுதா இல்லையா உனக்கு, அவளை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்ல. ஆனால் அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. ஃப்ரெண்டு தான், ஆனால்
ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, உன் அப்பா அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன பண்ணாரா, அவள் வேலை செய்கிற இடத்துலலாம் தேவையில்லாமல் அவள் மேலே பிளாக் மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கடையில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு பையனை அனுப்பி இவன்கிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி, பணம் பறிக்க ட்ரை பண்ண மாதிரி சீன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல, அதாவது அந்த ஷாப்பில் அவளோட மானத்தையே வாங்கியிருக்காங்க. எல்லாமே அப்பா தான், அது எல்லாமே அவளுக்கு தெரியும். எல்லாம் எதுக்காக, உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக. ஏன்னா நீ அவள் பேசலைன்னா வருத்தப்படுறல்ல, உன் அப்பாவால் அதை பார்க்க முடியல. அதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தலாமா, உங்களுக்காக இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தலாமா? உண்மையை சொல்லு, அவள் உன்கிட்ட எவ்வளோ நல்லா இருந்திருக்கா. அவள் இன்ன வரைக்கும் உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால தான் உன் அப்பா பண்ணுற டார்ச்சர் எதுவுமே அவள் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உன் அப்பாவில் அடிக்கலாம் கூட செஞ்சுருக்காங்க, ஆளை வச்சு மிரட்டியிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா? நான் போலீஸில் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையேன், நீயும் அப்பாவும் ஜெயிலில் கம்பி எண்ணுவீங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இல்லை. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் உன் அப்பா பணத்தை வச்சு வந்துடுவாருன்னு. ஆனால் திரும்ப அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் எத்தனை நாளைக்கு நானும் என் தம்பியும் அவளை பாதுகாக்க முடியும்? ஸோ அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். நாங்கள் அமைதியாக இருப்போன்னே நினச்சிட்டு இருக்காதீங்க என்றைக்குமே, புரியுதா? இனிமேல் அவளை தொல்லை பண்ணாத. அவகிட்ட நீ கொஞ்சம் விலகிடு. முடிஞ்சா நீ உன் அப்பா கிட்ட அவளை பற்றி பேசுகிறத நிறுத்து. தினம் தினம் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா அவள் எங்கே தான் போவா, என்ன தான் பண்ணுவா? வீட்லேயும் டார்ச்சர், வெளில போனாலும் டார்ச்சர், செய்கிற வேலையை கூட பிடிங்கிறாரு. எப்படி இவ்வளோ குரூவலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்குன்னா பயங்கரமாக அழுக வருது. அப்படியே அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தானே, அப்படியே உங்களை உட்கார வச்சு கொஞ்சம் காமாரு. எனக்கு புரியுது, நீ தெரிஞ்சு எதுவும் பண்ணலை. ஆனால் உன் அப்பா எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஸோ உனக்காக தான் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு, புரியுதா ஏன்? அவளை விட்டுருங்க, தயவு செஞ்சு அவளை விட்டு தூரமாக இரு அப்படின்னு சொல்ல, நீங்களும் இனிமேல் அவளை நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது உன் அப்பா கிட்டே என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்க, என் அப்பா கிட்ட அவள் நார்மலாக என்கிட்ட இருக்கான்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவரும் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிறீங்க. ஆனால் சாரா கிட்டே பேச முடியல, பேசணும்னு தோணவும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டு பேசலான்னு நினச்சாலும், அவகிட்ட உட்காரலான்னு நினச்சாலுமே உங்களால் அவளுக்கு பிரச்சனை வருதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் தனியாக போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இவங்கேயும் வாட்ச் பண்ணுறாரு. ஒரு 2 வாரம் இதே மாதிரி தான். அவளும் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்ககிட்ட வரணும்னு நினைக்கல. ஏன்னா அவள் அந்தளவுக்கு மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நாள் போக போக நீங்கள் உங்களோட அப்பா கிட்ட, அப்பா நான் சாரா கூட வெளில போகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கா சொல்கிறீங்க. அவரும் நம்பிடுறாரு. ஓகே, அப்போது அவள் நல்லா பேசுகிறாளா அவங்ககிட்ட இப்போது அப்படின்னு கேட்க, எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சும்மா சண்டை வருது, அந்த சண்டையில் ஒரு பெரிய சண்டையா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே வரீங்க. ஸோ கேம்பஸ்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. சாரா பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க அது ஒரு ஓரமாக. ஸோ உட்காந்துட்டு அப்படியே அழுகையாக வருது. ஏன்னா இத்தனை நாள் அந்த கேம்பஸ்குள்ளே அவள் கையை பிடிச்சிட்டு சுற்றின நாள் தான் அதிகம், அவள் கூட சிரித்து பேசி அந்த மாதிரி நாள் தான் அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டே போய் சொல்கிறீங்க, இவகிட்ட பேசவும் முடியல, யார்கிட்டையும் பேச முடியல. உங்களோட கேரக்டர், ஆட்டிடியூட் எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களை ரொம்ப சஃபர் பண்ணுது. எல்லார்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை. எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டுக்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ உட்காடுறாங்க. யாருன்னு பார்த்தா யூங்கி தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க, அந்த கோவம் மட்டும் போக மாட்டேங்குது அவர் பார்த்தாலே. அப்போ அவரும் எஞ்சி கிளாஸ்க்கு போ அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு என்ன கிளாஸ் போன்ட்டு இருக்க? நீ வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்தா அவருக்கு என்னன்னு தெரியல, பிடிக்கவே இல்லை. எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு கத்துறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அழுதாலும் பிரச்சனை, சந்தோஷமாக இருந்தாலும் பிரச்சனை, அவகிட்ட பேசினாலும் பிரச்சனை, பேசலானாலும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. உனக்கு மொத்தமாக நானே பிரச்சனை தானே? உனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல, அதை எரிஞ்செரிஞ்சு விழுற, வேணுக்குன்னு என்னை பம்பு இழுத்துட்டு இருக்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் சும்மாவே கெட்ட பேர் வாங்கியிருக்கேன், புதுசாக வந்த வாங்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். சாராக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறா, ஆனால் அவளுக்கு எல்லாருமே இருக்காங்க. என் கிளாஸ் பொண்ணுங்க, பசங்க, பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே அவகிட்ட நல்லா இருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்டாஃபு, நீயும் அண்ணான்னு சொல்லிட்டு மொத்தமாக அவகிட்ட கேரிங்காக இருக்கீங்க. எனக்கு எல்லாமே இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நான் யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழுக. அப்போது இவங்க இருந்துட்டு, ஏய்
அழுகாதன்னு சொல்கிறல்ல அப்படிங்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, நான் அழுதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது பிடிக்கல அப்படிம்பாரு. உனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் அழாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏய் நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அழாத அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுகை ஸ்டாப் பண்ணிட்டு அவரை பார்க்க, அவரும் அப்படியே அவங்க ஷோல்டர் டேப் பண்ணி, அழாதன்னு சொல்கிறல்ல, அழாத அப்படிம்பாரு. ஆனால் எனக்கு இங்கே யாரும் இல்லைன்ட்டு மறுபடியும் அழுக போக, நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்க்க, அப்படியே உங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு, யாரும் இல்லைன்னு நீ ஏன் சொல்கிற, நான் இருக்கேன் புரியுதா, அழாத. தப்பெல்லாம் உன் அப்பா மேலே தான், உன் மேலே தப்பில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ தெரிஞ்சு பண்ணலை, உன் அப்பா தான் தெரிஞ்சு பண்ணார். அதனால் நீ ப்ளேம் பண்ணிக்காத, நீ கில்ட்டியாக இருக்காத, ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. நீ ஒழுங்காக படித்து நார்மலாக இருந்தீன்னா அவளே உன்கிட்ட வந்து பேசுவா, புரியுதா அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு நீங்கள் கேட்க, ப்ராமிஸாக சொல்கிறேன், நானே அவகிட்ட ஒன்று பேச சொல்கிறேன் அப்படிங்க. இல்லை வேணாம் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க. உன் அப்பா மாதிரி சொல்ல மாட்டேன், சொல்கிற விதத்தில் சொல்லுவேன் புரியுதா. ஆனால் நீ ஒழுங்காக இருக்கணும், அழக்கூடாது முதல்ல அப்படிம்பாரு. அப்படின்னா ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ பொறுமையாக என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ தானே சொன்ன யாருக்கு என்ன பிடிக்காதுன்னு, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணாச்சு, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணாச்சு, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிற பொண்ணாச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காது தான். ஆட்டிடியூட், திமிரு, பணத்திமிரு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இதெல்லாம் நீ பண்ணும்போது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ பண்ணும்போது பிடிச்சிருக்கு, போதுமா, என்ஜாய், போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, லைட்டாக இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போவீங்க, அப்போ அப்படி திரும்பி பார்த்தா இவங்கியும் லைட்டாக ஒரு கண் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி பண்ண, டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு, அம்மாடியோ இப்போ இவர் என்ன பண்ணார், ஆத்தாடி கொஞ்சம் டேஞ்சர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ அப்படியே தான் இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு பயங்கர சண்டை. என்னென்னா இந்த மாதிரி இவர் சாராவை டார்ச்சர் பண்ணதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஒரு நாள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க, ஏய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என் விஷயத்தில் என் பொண்ணு விஷயத்துலையும் தலையிடாத அப்படின்னு சொல்ல, அவள் ஒன்றும் உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணு. எப்படி நீங்கள் இவ்வளோ கேவலமாக அவளை வளர்த்துறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, அவளை நல்ல ஒரு பொண்ணாக வளர்த்தணுன்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களால் அவள் கெட்டு போகிறா, அவள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவள் தான் கஷ்டப்படுவா. இந்த மாதிரி பண்ணாதீங்க. எத்தனை பேர்த்த நீங்கள் மிரட்டி அவளை பேச வைக்க முடியும், அப்படி மிரட்டி பேச வைக்கும்போது அவங்களாம் உண்மையாக இருப்பாங்களா, அவளுக்கு நாளை பின்ன ஒருத்தருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க, பணம் கொடுத்தா வருவாங்க, என் பொண்ணுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணுமோ என்னால் வாங்கி தர முடியும் அப்படிங்க. பணம் கொடுத்தா வரவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட மாட்டாங்க, புரியுதா. நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் உங்கள் பொண்ணுக்கிட்ட வாய் திறக்காமல் இருக்கா பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களாம் உங்கள் பணத்துக்கு மயங்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. ஸோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூடு, அப்பாவோட கேரக்டர் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தானே பிரச்சனையும். இப்போ அம்மாவும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் பொண்ணை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்க. வீட்டு வாசல் தாண்டி பாரு உனக்கு இருக்குது, காலை உடைக்கிறேன் அப்படிங்கிறாரு. யோ முடிஞ்சதை பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது வருவீங்க காலேஜ் முடிச்சு வந்ததுமே வாடி எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கும் தெரியல அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு, அதனால நீங்களும் அம்மா ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வந்ததும் வாடா நீ உள்ளே வாடா, அவள் கிடக்குறா, அவள் வேணா போயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, அப்பா நீ தப்பு பண்ணிட்டுப்பா, என்னையும் தப்பு பண்ண வச்சுட்ட, எனக்கு இப்படி வாழ பிடிக்கல, நீயே இருந்துக்கோ இந்த வீட்டில், பணம் காசு கொடுத்து வர சொந்தக்காரங்க, பணம் காசு கொடுத்து வர ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் நீ வாங்கிக்கப்பா, எனக்கு ஒருத்தங்க இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா கூட போயிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தனியாக ஒரு வீடு எடுத்து உங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் மா என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எந்த அம்மாவுக்கும் பெற்ற பிள்ளைங்க பிரச்சனைலாம் இருக்க மாட்டாங்க, புரியுதா, உன்னை நல்லா வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், நல்லா கஷ்டப்படலை, நான் பார்த்துக்குறோன்னு அப்படின்னு சொல்ல, அம்மா நீ வேலைக்கெல்லாம் போகணுமா, நான் வேணால் பார்ட் டைம் வேலைக்கு போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்குறேன், நீ படி அப்படிம்பாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது
அப்படியே பார்ட் டைம் வேலைலாம் தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா இப்போ அப்பா கூட இல்லைல்ல, அம்மாவும் நீங்களும் மட்டும்தான். அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நிம்மதியான வாழ்க்கை இது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு பார்ட் டைம் வேலை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அங்கே போயிட்டு சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட் அவன் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் கேட்டிருப்பான். கொண்டு வந்து கொடுத்தா, ஏய் இது எனக்கு பிடிக்காது, பேசாமல் பாதாம் கொண்டு வா அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி அதை கொண்டு வந்தா, இல்லை இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, எனக்கு ஃப்ரூட் மிக்ஸ் கொண்டு வாங்குறான். அப்போ அதையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அமைதியாக. அதையும் பார்த்தீங்கன்னா, ஏய் என்ன நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா, உங்கள் கடையில் எது நல்லா இருக்குன்னு கூடவா உனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு கேட்க, பட் சார் நீங்கள் கேட்கவே இல்லையே, நீங்கள் இதான் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதாவது சர்வராக வேலைக்கு போவீங்க. அப்போ அவனும் கேட்கலன்னா சொல்ல மாட்டிங்களோ, அவ்வளோ திமிரா மேடம்க்கு, பண்ணுறது சர்வர் வேலை, ஹெச் கிளாஸ் எடுக்கிற, உனக்கு இவ்வளோ கொழுப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே செம்ம கோவம் வருது. அப்படியே கையை மடக்கிக்கிட்டு நிற்கிறீங்க. முன்னே இருக்கிற வாயினா இருந்தா இந்நேரம் தட்டு அப்படியே தலையில் போட்டு உடச்சிருப்பீங்க கிளாஸ் எல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே அமைதியாக இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன், என்ன பேசிகிட்டு இருக்க, கோவம் வருதா, போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வா நல்லா சூடா அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டு காஃபி எடுத்து வரீங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வாங்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு நில்லுங்கிறான். நீங்களும் வச்சுட்டு நிற்கிறீங்க. 10 நிமிஷம் கழிச்சு கீழே வையுங்க. நீங்களும் வைக்க, என்னது ஆறிப்போச்சு அப்படின்னு கேட்குறான். பட் சார் நான் 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் இப்போ ஆறிப்போச்சே, என்ன வேலை செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரி திட்டிகிட்டே இருக்கான். அப்போது உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல, சாரி சார் நான் வேறு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போக, இல்லை பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவானா. அப்போ நீங்களும் இல்லை சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு காஃபி சூடாக போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களே ஒரு காஃபி, அந்த காஃபியை அச்சோ நீ சூடாக வேறு காஃபி கொண்டு வந்துட்டியா, ஆனால் இது வேஸ்ட்டாக போயிடுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நீங்கள் குடிக்கிறனா குடிங்க சார், இல்லைனா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா, குடிக்க பிடிக்கல, உங்ககிட்ட வேணால் கொடுத்தாரேன் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு கை நீட்டுவீங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே மூஞ்சிலே ஊற்றிடுறான். உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, இதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்தா அழுகையாக வருது. அப்படியே நம்ம பண்ணணும் தான் நமக்கு இந்த மாதிரி வருது போலன்னு சொல்லிட்டு அதையும் ஓகே தலைவிதின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அடுத்த செகண்டில் அந்த கொதிக்கிற காஃபியை பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் எடுத்து யாரோ ஊற்றுறாங்க. நீங்கள் ஷாக்காக பார்த்தா அது யூங்கி தான். அப்படியே கொதிக்கிற காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டு, எப்படி இருக்கு, சாரி தெரியாமல் ஊற்றிட்டேன், உனக்கு வேறு பணம் கொடுத்தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் ஒரு போல்டான பொண்ணாக தான் பார்த்துருக்கேன், திமிர் இருக்கும் தான், ஆனால் அதுக்காக இப்படியுமா அடங்கி போவ, உன்னை நான் அமைதியாக இருக்க தான் சொன்னேன், எல்லா விஷயத்துலையும் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்டலாம் அமைதியாக போகணுன்னு அவசியமே கிடையாது, புரியுதா, வா போகலாம் அப்படின்னு அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஆழ்ந்துட்டு அவர் கூட போயிடுறீங்க. இப்போ அப்படியே போயிட்டு அந்த ரோட்லலாம் வந்துட்டு பைப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பைப் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சிந்திருக்க அந்த காஃபியெல்லாம் அப்படி தண்ணியில் வெட் பண்ணி அந்த கர்ச்சீஃபை அப்படி துணியெல்லாம் வச்சு துடைச்சி விட்டுட்ருப்பாரு. அப்போ நீங்கள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா, ஏய் அழுக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை அன்றைக்கி நான் இப்படி ஒருத்துக்கு பண்ணேன், அவங்களுக்கு இப்படி தானே இருந்திருக்கும், நான் பண்ணினதே எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தப்பு பண்ணுறது சகஜம்தான், ஆனால் அதை திருத்திக்கணும், நீ இப்போ திருத்திக்கிட்டல அது போதும், இனிமேல் யாருக்கும் அது மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணுறவங்களே சும்மா விடாத, புரியுதா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சொல்ல, இருந்தாலும் எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுக. அவரும் பார்த்திங்கன்னா, எதுக்கு நீ இந்த வேலைக்கெல்லாம் வர அப்படின்னு கேட்குறாரு. நானும் அம்மாவும் தனியாக வந்துட்டோம், இப்போது அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, அவங்க தனியாக கஷ்டப்படுறத பார்க்க முடியல, அதான் பார்ட் டைம் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது இவங்கியும் தப்பே கிடையாது, நீ வேலை செஞ்சு உன்னோட செலவை பார்த்துக்கிறது நல்ல விஷயந்தான், நான் உன்னை இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் போல்டாக இருக்கணும், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் தைரியமாக இருக்கணும், புரியுதா, சமத்தாக இருப்பல்ல, சொல்கிற மாதிரி தைரியமாக, என்னோட பழைய வயன் திமிர் பிடிச்ச பொண்ணு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அவளை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் நான் அவளை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு என்ன தான் சொல்ல வரீங்க, அப்படின்னாலும் குத்தம் இப்படினாலும் குத்தம் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறங்கிறது தான் இருக்குது, உன்கிட்ட கைண்டாக்கிறவங்கிட்ட கைண்டாரு, உன்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்கிட்ட அதே மாதிரி பண்ணு, நீ ஒன்றும் அப்படியே புத்தர் கிடையாது சரியா அப்படிங்கிறாரு.
ம் சரி அப்படின்னு சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா ஓகே வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை வேணாம் அப்படிம்பீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு. நிறையா வாங்கி கொடுக்க நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் இப்போதைக்கு பண கஷ்டம்தான். அதனால் அவரே நல்லா வாங்கி கொடுக்குறாரு. அப்போ நீங்களும் நல்லா சாப்பிட அவர் பார்க்குறாரு எப்படி இருந்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இனிமே உனக்கு லஞ்சு நான் கொண்டு வரட்டா? நான் செஞ்சு கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படிம்பீங்க. ஏய் ஏன் லவருக்கு நான் கொண்டு வராமல் வேறு யார் கொண்டு வருவா? நான் கொண்டு வரேன் ஓகேவா? அப்புறம் நீ லஞ்ச் எடுத்து வர வேணாம். அப்புறம் டின்னரும் நம்ம இது மாதிரி வெளியே சாப்பிட்லாம். எனக்கு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராமிஸ் ஆடி. ஏன் லவ் பண்ணால் இந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்காதா என்ன அப்படின்னு கேட்க நீங்களும் லைட்டாக இப்போ தான் சிரிக்கிறீங்க. ஸோ சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்ச அப்படியே ஒரு வாக் தான். ஸோ 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி பேசிகிட்டே போகிறீங்க. ஸோ ஒரு டீப்பான அந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த கையை மட்டும் ஹோல்ட் பண்ணி அந்த நைட் டைமில் அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிட்டு போகிறது, அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே வருது. அப்போ அவரும் என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க இல்லை எல்லோரும் ஏதேதோ பண்ணுறாங்க கேட்டால் அதான் ரொமான்ஸுங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ரொமான்ஸுன்னு தோணுது. ஏன்னா நீ என் பக்கத்தில் இருக்கீங்க, என் கையை பிடிச்சிருக்கீங்க, எனக்கு ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது. சொல்லப்போனால் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனால் அவங்கள பார்த்தா நிறையா பேசணும்னு தோணுது, வாயில் வார்த்தையே வரல அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படிங்கிறாரு. அப்படிங்களா? அப்போது நான் வேணா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை வேணாம் அப்படிம்பீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கணத்தில் கிஸ் பண்ண நீங்கள் லைட்டாக ரொம்ப ஷை ஆவீங்க. ஸோ அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டாக ஆகிடுது, அவ்வளோ ப்ளஷ் ஆகும். அவரும் என்ன அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படிம்பீங்களா. ஆத்தாடி இந்த ராட்சசிக்கு வெக்கம்லாம் வருதா என்ன அப்படின்னு கேட்க நீங்களும் லைட்டாக வரும் அப்படிம்பீங்களா. இது லைட் இல்லாமா ஹெவி, ரொம்ப ஹெவியாக வைக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்க நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணிப்பீங்க. இப்போ அப்படியே தான் உங்கள் வீட்டு வரைக்கும் அவர் நடந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். நீங்களும் வீட்டுக்கிட்ட வந்துட்டு பாய் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் அம்மா நல்லா சாப்பிட சொல்லு, நீ நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், புரியுதா? உனக்கு இன்னொரு ரவுண்ட் சேர்த்து வாங்கியிருக்கேன், அதையும் சாப்பிட வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் எல்லாம் வேணான்னு சொன்னால, அம்மா கேட்டால் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. பார்ட் டைம் போகிறல்ல, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போயிடுவார். நீங்களும் அப்படியே மேலே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஒரு சின்ன ரூம் தான், அதுக்குள்ளேயே கிச்சனு, ஒரு ஹாலு, பெட்ரூம்லாம் கிடையாது. ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஹால்லேயே தான் படுத்துக்கணும் எல்லாமே. ஸோ மேலே போனதுமே அம்மா வந்துட்டு எங்கடி போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா எனக்கு கொஞ்சம் ஓட்டி போட்டிருந்தாங்க, ஓவர் டைம் பார்த்துட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. நீ சாப்பிட்டியோ என்ன அப்படின்னு கேட்க இன்னும் இல்லை, இனிதான் செய்யணும், உனக்கு கேட்காம எதை செய்யறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கன்ஃபியூஷனாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் அம்மாவை யோசிச்சு பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் அத்தனை பேர் வேலை செய்யிருப்பாங்க, அம்மா அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ண மட்டும் 4 பேர் வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை உரிக்க முடியாமல் உரிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே போய்ட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு நீ மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்தா என்னைவா சாப்பிட போகிற அப்படின்னு கேட்க 2 பேத்துக்கு சிரிப்பு வந்துச்சு. உன்னை சாப்பிடலை, ஏதாவது ஒன்று எமோஷ்னலாக பேச விடுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உன்னை நான் இப்படி தான் வளர்க்கணும்னு நினச்சேன், நீ இப்படி தான் இருக்க, இது ஒன்றும் உன்னோட மொத்த குணமும் உன் அப்பா மாதிரி கிடையாது. ஸோ நீ எப்பவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. சாரா அவங்ககிட்ட பேசுகிறாளா அப்படின்னு கேட்க இல்லைம்மா, நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே கிளாஸில் தான் இருக்கோம், ஆனால் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல விடு, அவளுக்கு டைம் கொடு, அவளாக வந்து உங்ககிட்ட பேசுவா, உன் மேலே தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் உன் அப்பா பண்ண டார்ச்சரில் அவள் மென்டலி ரொம்ப இதாகிருக்கா, அவளே ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு வந்து பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா முதல்ல வந்து சாப்பிடுவான்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் வேலைக்கு போகிறல்ல, அப்போ உன் பொண்ணு வாங்கிட்டு வருவாள்ல அப்படின்னு சொல்ல அப்படியா
கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதில் எக் ரைஸ் நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்நாக்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது, நிறையா வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படியே நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க அம்மாவும் நீங்களும் நல்லா உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா திமிரு பிடிச்சவங்க, என் பொண்ணையே கூட்டிகிட்டு போயிட்டாளா, என் பொண்ணெல்லாம் அங்கே இருக்க மாட்டா, அவளால் ஒரு நாள் கூட ஒரு கொசு கடி கூட தாங்க முடியாது, வந்துடுவான்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஒரு வாரம் 1 மாதம் ஆகுது, 2 பேரும் வரல. அப்போ அப்பாவுக்குன்னா தனியாக இருக்கவே முடியல, எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறாரு. அப்போ அவருக்கு மனசில் என்னென்னா, அவங்க தானே போனாங்க, அவளே திரும்பி வரட்டும். புருஷனை விட்டுட்டு போகிறா, என்ன திமிரு அவளுக்கு, வெளியே போய் கஷ்டப்பட்டு பார்த்தானா தான் தெரியும். இங்கே ஏசிக்குள்ளேயே வாழ வச்சேன்ல, அது கொழுப்பு தான், அதான் நண்டு தின்னு கொளுத்தா வங்கல் இருக்காதான், போய் கஷ்டப்படட்டும், அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தா 6 மாதம் ஆயிடுச்சு. உங்களோட அப்பாக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஏன்னா ஒழுங்காக எத்தனை பேர் வேலைக்கு இருந்தாலுமே அவர்கிட்ட பாசமாக பேசுறது நீங்களும் அம்மாவும் தான். இப்போ அந்த 2 பேரே இல்லை. என்னதான் பணம் கையில் வச்சுருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையான பாசத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க பேசுறதுலேயே தெரியுது ஃபேக்காக தான் இருக்காங்கன்னு. அவருக்கு போகிற இடத்துல வர இடத்துல சொந்தக்காரங்கன்னு எங்கேயுமே நிம்மதி இல்லை. அவருக்கு நிம்மதி எல்லாமே நீங்களும் அம்மாவும் மட்டும்தான். ஸோ இப்போ தான் அவர் அதை புரிஞ்சுக்கவே செய்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு நூடுல்ஸ் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க அவங்களும் வந்துட்டு இந்தாங்கன்னு கொடுக்கும்போது தான் பார்க்குறாங்க உங்களோட அப்பா. ஸோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்க அவரும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ உங்களோட அம்மாவுக்கு டவுட்டு, இவன் தெரிஞ்சு வந்தானா தெரியாமல் வந்தானா, இல்லை வேணும்னு வந்தானா வேணான்னு வந்தானா அப்படின்னு சொல்லி யோசிக்க இப்போ ஒரு நாள் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் போயிட்டுருக்குது. சாராவும் நல்லா படித்து எழுதிட்டு இருக்கா. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நல்லா டீச் பண்ணுறாரு. ஸோ நிறைய விஷயம் சொல்லியும் கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் கவுன்சிலிங்கும் கொடுக்குறாரு ஃப்ரீயாகவே. உங்களோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் அந்த கடைக்கு வராரு. ஸோ அம்மா ஒரு ஹோட்டலில் தான் வேலை செய்வாங்க. தினம் தினம் அந்த கடைக்கு 3 நேரம் வந்து சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போக இவர் எதுக்காக இதை பண்ணுறாரு, எரிச்சல் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா உங்களோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானாமா. அட் த சேம் டைம் நீங்கள் பார்ட் டைம் வேலைக்கு போகிறீங்களா அதையும் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அவருக்கெல்லாம் தாங்கவே முடியல மனசு. அப்படி ரைட் ராயெல்லாம் வளர்த்த பொண்ணு இப்படி போயிட்டு ஹெச்சி கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கா, எதுக்கு அவ இதெல்லாம் பண்ணணும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு, என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கும் தானே, ஏன் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அழுகையாக வருது அவருக்கு. ஸோ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட கடைக்கு வராரு. அவரால் சாப்பிடவே முடியலனாலும் அம்மா கடையில் போய்ட்டு அவ்வளோ சாப்பிட்றது, அம்மா வேலை செய்கிற கடையில் போய் சாப்பிட்றது, உங்கள்கிட்ட வந்துட்டு காஃபி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அது இது ஆர்டர் பண்ணுறது, நீங்களும் வந்துட்டு ஒரு கஸ்டமர் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து குடிப்பார், உங்களை தொல்லையே பண்ண மாட்டார். உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்பாவை அப்படி பார்க்கறதுக்கு, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரிவு வேணும். ஸோ கொஞ்சம் செப்ரேஷன் இருந்தால் தான் அவரும் புரிஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறதில்ல. சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படி தான் கேட்பீங்க. பெத்த புள்ள பெத்த அப்பனை சார்னு கூப்பிடுது, இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ஏன்டா உயிரோடு இருக்கிற அப்படின்னலாம் தோணுது அவருக்கு. அப்படியே கண்ணு கலங்கினாலும் அப்படியே கூலிங் கிளாஸை மாட்டிட்டு வந்திருக்காரு. நீங்களும் கூலிங் கிளாஸ்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த காஃபியை வந்துட்டு அவங்க குடிச்சிட்டாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை உடனே எடுத்துகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, இதோ சார் வரேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அதை எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு டேபிள் வந்துட்டு எனக்கு ஒரு ஜூஸ் வேணும், அப்புறம் முதல்ல இந்த கிளாஸை எடுங்க, எச்சி கிளாஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு நாங்கள் அடுத்தடுத்து எப்படி ஆர்டர் பண்ணுறது, குடிச்சதும் வந்து வாங்க மாட்டிங்களா, வந்து பிளேட்டில் எடுக்க மாட்டிங்களான்னு கேட்க அப்பாக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. எவன்டா அது என் பொண்ணை வந்துட்டு இப்படி எச்ச கிளாஸ் எடுக்க சொல்கிறதுன்னு சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு வேறப்பா. நீங்கள் அப்படியே அவர் அமைதியாக பார்க்க அது வந்து சும்மா சும்மா எழுந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நைட்டெல்லாம் வீட்டில் போயிட்டு அழுக இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்கா என்ன, எதுக்கு இந்த கடவுள் என்னை இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பித்து விட்டது எங்கே சாரா கிட்ட தானே. ஸோ அது புரிஞ்சிருச்சு. ஸோ புரிஞ்ச அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு சாரா கிட்ட பேச அவளாம் பயப்படுறா. அங்கிள் அது வந்து நான் எதுவும் பண்ணலை அங்கிள், அவள் தான் பேசுறதில்ல அப்படின்னு சொல்ல, அப்போ இவரும் இங்கே பாருமா அங்கிள் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, மன்னிச்சுக்கோ, உனக்கு பிடிச்சா நீ வாங்கிக்கிட்ட பேசு, பிடிக்கலன்னா நீ பேசாத, அவளும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், புரியுதா, முடிஞ்சால் என்னை மன்னிச்சுக்கோ, ஏன்னா உனக்கு நான் நிறையா கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், ரொம்ப தப்பானதெல்லாம் பண்ணிட்டேன், பண்ணக்கூடாத விஷயம்லாம் உனக்கு நான் பண்ணினேன், ஆனாலும் நீ என்னை தப்புன்னு கூட சொல்லலை, சொல்லப்போனால் நீ நினச்சிருந்தா ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் எதுவுமே பண்ணலை, ஸோ அங்கிளை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலிலே போய் விழுக. அவளாம் பயந்துடுறா. அங்கிள் ப்ளீஸ் வேணாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுவல்ல அப்படின்னு கேட்க, அங்கிள் எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை, நீங்கள் வயன் மேலே இருக்கிற பாசத்தால் தான் பண்ணீங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறா. நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, நீ அவகிட்ட பேசவே பிடிக்கலனாலும் பேச வேண்டாம், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதா அப்படி இரு, இனிமேல் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் ஆனால் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அங்கிள், நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்போது அங்கே வேலை செய்கிற பொண்ணு, இந்த ஒரு பைத்தியக்காரன் வந்து இம்சை பண்ணிட்டு இருக்கிறான், வேலையும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறா. நீங்கள் யாரடா வேலைக்கு எடுக்கிறீங்க, பொழுதுனைக்கே அவனாவது வேலைக்கு வந்துட்டு நம்மளை இம்சை பண்ணுறான் புதுசு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒருத்தன் வந்திருக்கான் ஆகாவலி, அவனையும் அவன் மண்டையும் எனக்கு வர ஆத்தத்துக்கு கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறாண்டி, ஜூஸ் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துட்டு வானா கூலிங் கிளாஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், எனக்கு எரிச்சலாம் வருது அப்படின்ட்டு போகிறா. யாரை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அங்கே அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸு அப்படி எப்படின்னு சொல்கிறது, அந்த கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு சர்வர், ஆமாம் சர்வர், யாராவது இப்படி இருப்பாங்களா என்ன, அவ்வளோ டிப்டாப்பாக இருக்கார். ஸோ வேறு யார், உங்களோட அப்பா தான். அப்படியே வாட்ச் எல்லாம் கையில் வந்துட்டு அப்படியே மின்னுது. ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இது, அதையெல்லாம் போட்டு யாராவது வேலைக்கு வருவாங்களா. ஆனால் சார் வந்திருக்காரு. அப்படியே வந்து கண்ணாடி அப்படியே ஒரு மாதிரி எடுத்து இது பண்ணிவிட்டு, நானும் இங்கே தான் வேலை செய்கிறேன், உன்னோட வேலை என்னன்னா நீ ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறது, அப்புறம் காஃபி கொண்டு போய் கொடுக்குறது, அவ்வளோதான். நான் இங்கே என்ன வேலைக்கு வந்திருக்க தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் கூட வேலை செய்கிறேன், உன் அப்பா வயசு இருக்கும் எனக்கு, என்னைய சார்னு கூப்பிட்ற, அப்பான்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அப்படி கூப்பிட முடியாது, என் அப்பா தவிர அப்படிங்கிறீங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கூடாது இல்லையா. ஸோ அப்படியே வெளியே காட்டிக்காமல் அப்படியே 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிக்க. அவரும், நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன்னா, உனக்கு வேலை ஜூஸ் கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது, எனக்கு வேலை அதை டம்ளரில் போய்ட்டு க்ளீன் பண்ணுறது, டேபிள் க்ளீன் பண்ணுறது, புரியுதா, நீ வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ எப்படின்னா, அந்த கொடுக்குற வேலை கூட நீங்கள் தூக்கிட்டு வரும்போது, எனக்கு வேலையே இல்லை, நான் சும்மா தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. சரி ஓகே, ஒரு கிளாஸ் காலியாக்குது போய் எடுக்கலான்னா, இது ஏன் வேலைன்ட்டு போய் எடுக்கிறாரு, உங்களை வேலை செய்ய விடுறதில்ல. ஸோ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு சண்டை போடுவானுங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்க தான் உங்களோட அப்பா கிட்ட அப்படியே ரொம்ப ஹார்ஷாக பேசி மரியாதை இல்லாமல் திட்டிட உங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கிறத அவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, இப்படி தான் பண்ணுவியா, காசை கீழே போடுற, ஏன் அது என்ன கையில் கொடுத்தா அவ்வளோ பிரச்சனையா உனக்கு, அதுவும் இல்லாமல் திமிரா கால் மேலே கால் போட்டு அவர் தலையில் கால் படுற மாதிரி பண்ணுற, அறிவில்லை, சோறு தான் திங்குற, முதல்ல வெளியே போ, உன்ன மாதிரி கஸ்டமர்லாம் என் ஓனருக்கு தேவையே இல்லை. என்னோடய ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரோட கஸ்டமரும் அப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, உங்களோட ஓனருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்கள, அதாவது கஸ்டமரை வெளியே அனுப்புனாலுமே விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்க. லைக் ஓனர் வந்துட்டு இதை தான், இந்த பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான் வைன், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் வேணாம், அனுப்பிடு அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்கள அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பாவோட மேலே ஜூஸ் எல்லாம் கொட்டி வச்சுருப்பானுங்க. நீ முதல்ல வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவரும் அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. அப்போ நீங்கள், பா நீ எப்போ இவ்வளோ கஷ்டப்படுற, சாரிப்பா என்னால் தானே அப்படின்னு கேட்டு அப்படி கட்டி பிடிச்சி அழுகிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா பார்த்துருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் போயிட்டு, அப்பா இந்த மாதிரி தானே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்க, அவங்களும் வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அன்றைக்கி வைன் சொன்னது சரிதான், பணம் கொடுத்து எத்தனை பேர்த்த வாங்கினாலும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் கூட உண்மையாக பாஸ்தை காட்டுறது நீங்கள் 2 பேர் தான், நீங்கள் இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியல, என்னையும் உங்கள் கூட கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு அழுகிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு அப்பாவை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. என்னதான் அப்பாவோட கேரக்டர் அப்படியா இருந்தாலுமே அம்மா வந்துட்டு ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப லவபிளான கப்பிள். அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமே தவிர என்ன இருந்தாலும் அந்த லவ் போகவே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்னையும் மன்னிச்சிக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்க. இல்லை, எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க 2 பேரும் சேர்ந்து, என்னன்னாலும் ஓகே, நான் உங்கள் கூட வந்தாலும் ஓகே, நீங்கள் எங்கள் கூட வந்தாலும் சரி, நம்ம அந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுங்க. அங்கே போனால் கொசுக்கடி, அப்பாவால் ஒரு நாள் கூட இருக்க முடியல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு,
நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்களா? நிஜமாவா? நல்ல வேலை சொன்னேன், இல்லைன்னா வச்சுக்கோயேன் இந்த கொசுவெல்லாம் என் ரத்தத்தை மொத்தத்தையும் உறிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் சீக்கிரம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கார் வர சொல்லி நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டைம் வேலைலாம் இன்னும் விடவே இல்லை. ஸோ எக்ஸாமில் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு பார்ட் டைம் போயிட்டு அப்போது நைட் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்துட்டு யூங்கி கூட தானே. ஸோ லஞ்சும் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார். இப்போ கூட இப்போது நீங்களும் அப்பா மாறிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தெரியும், உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. உன்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு யூங்கி கேட்க, ரொம்ப மிஸ் பண்ணேன். என் அப்பா எனக்காக எது வேணால் பண்ணுவார், அதுதான் அவர் பண்ணுற தப்பே. ஸோ இனிமேல் அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நானும் அதான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக் போகிறீங்க. ஸோ அப்பப்போ ஒரு குட்டி குட்டி கேஸு, குட்டி குட்டி ரொமான்ஸு, அவ்வளோதான். இப்போ அப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஃபைனலாக ஒரு எக்ஸாம் வரும் பார்த்தீங்களா, அந்த போர்டு எக்ஸாம்லேயே கடைசி ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் வரும்ல, அதானே கடைசி. ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. வழக்கம் போல் பார்ட் டைம் போகலான் தான். அப்போது யூங்கி வந்துட்டு பின்னாடிங்க ஓட்டிருந்து உங்களுக்கு ரைட்டாக ஹக் பண்ணிக்க, என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இனிமேல் பார்த்தா எனக்கு என்ன, நான் ஏன் பயப்படணும்? நீ ஒன்றும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கிடையாதுல்ல, சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்க, இனிமேல் எனக்கு அவன் என்ன பேசினாலும் கவலை இல்லை, நீ தான் படித்து முடிச்சிட்டல, சரி ஓகே நைட்டு வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. பார்ட் டைம் ஒர்க் இருக்குது அப்படிங்களா, முடிச்சுட்டு போகலாண்டி, ஏதாவது வீட்டில் சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஓடிடுறாரு. நீங்கள் ஐயோ இந்த பையனை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே ஏதாவது சொல்லிக்கலாம், முதல்ல வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. அங்கே போகும்போது நீங்கள் அந்த ஜூஸ் எல்லாம் கொண்டு வருவீங்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி நீங்கள் கொடுக்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வாங்குறா. ஸோ நீங்களும் வேறு ஏதாவது வேணுமா மேம் அப்படின்னு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிந்து பாப்பா. ஆனால் நீங்கள் அவளை கவனிக்கலை. ஸோ வேறு எதுவும் வேணாம் போலன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போது அப்படியே தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில போயிட்டு இருக்கிறீங்க. லைக் இந்த வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை இருக்கும். ஸோ அதுக்காக போயிட்டு இருக்க, உங்கள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. என்னது, யார் இது, ஐயோ கடவுளே, இத்தனை நாள் இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்க, அப்போ டக்குன்னு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா சாரா தான். சாரா நீயா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவகிட்ட எப்படி பேசுன்னு தெரில, எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில அவளை. அப்போ அவளும் என்ன என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டியா, என் மேலே அவ்வளோ கோவமா அப்படின்னு கேட்குறா. அவள் அப்படி கேட்கவும், நான் எப்போ இப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன் கடைக்கு வந்தனே, நீ என்னை திரும்பி கூட பார்க்கல, ஏன் என் மேலே கோவமா அப்படிங்கிறா. அது நீயா, நீ தான் வந்தியா, சாரி நான் வேலையில் பிஸியாக இருந்தேனா கவனிக்கலை அப்படிங்கிறீங்க. சரி என்ன மேலே கோவமா, என்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான்லாம் பேசுவேன், நீ தான் பேசினா ஏதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. அப்படியே பயங்கரமாக நீங்கள் அழுக ஆரம்பிக்க, அவளும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள் அப்பாவால். ஸோ அதெல்லாம் நினச்சி அப்படியே அழுதுட்டு, இங்கே பாரு என்னை மன்னிச்சிக்கோ, நான் உங்ககிட்ட அப்படி சண்டை போட்டிருக்கக்கூடாது தான் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் என்ன நீ எல்லா தப்பையும் என் மேலே தான், உன் லைஃபே நான் ஸ்பாயில் பண்ணியிருப்பேன், அன்றைக்கி மட்டும் நீ சொல்லனா என்ன ஆயிருக்கும், பரவாயில்ல நீ சொன்னதாச்சும், என் அப்பா அப்படி பண்ணதுக்கெல்லாம் சாரி, எனக்கு தெரியாது அது அப்படிங்கிறீங்க. உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். சரி இதுக்கு மேலே உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வாழ கற்றுக்கோ, எல்லா இடத்துலையும் என்னை எதிர்பார்க்காத அப்படிங்கிறா. இல்லையே நான் ஒன்றும் உன்னை எதிர்பார்க்கலையே, நான் உன்னை விட்டு தனியாக வாழ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. எப்படி, நான் வேலைக்கு போகிற இடத்துல போய் அடிக்கடி வந்து பார்க்குறேன், அப்புறம் யாருக்கும் தெரியாத மாறு வேஷம்லாம் போட்டுட்டு வந்து என்னை ஃபாலோ பண்ணுற, நேரம் என் பக்கத்தில் வந்து ஏதாவது வேலை பார்க்குறேன்னு பேரில் ஏதாவது பண்ணிடுற. ஸோ உன்னை எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போயிடுமா என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லை அது நான் இல்லை அப்படிங்கிறீங்க. நீ இல்லைன்னா வேற யாரு, எல்லாமே நீ தானே. உன்னோட ஸ்மெல் கூட எனக்கு தெரியும் வயன், உன்னோட சின்ன அசைவு கூட எனக்கு தெரியும். எனக்கு புரியுது உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு, ஆனால் கற்றுக்கோ. ஏன்னா எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, என்னோடய ஆசை எல்லாமே அதுதான். உன்னை விட்டு போட்டு பிடிக்கல தான், ஆனால் என் லைஃப்பை பார்க்கணும்ல, நம்ம எப்பவும் போல் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நான் இனிமேல் உங்ககிட்ட ஒழுங்காக பேசுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் அவள் கிஸ் பண்ணேன். நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு விட்டுட்டு போகாத அப்படிங்கிறீங்க. அப்போ அவளும் நான் போகிறேன்டி, ஆனால் மாறு வேஷெல்லாம் போட்டு வராத, வந்தால் எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நிஜமா அப்படின்னு கேட்க, நீ வரலாம், எப்போ வேணால் வந்து என்ன பார்க்கலாம், ஓகே நான் போயிட்டு வரேன், எனக்கு காலைல ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ அப்படியே தான் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன மேடம் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டாளா அப்படின்னு கேட்க,
பேசிட்டா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என்னை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்க அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண, அவள் மன்னிச்சா இவ்வளோ கிஸ் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மன்னிக்க சொல்லியிருப்பனே அப்படிம்பாரு. நீங்கள் கணத்தில் டப்புன்னு ஒரு அறை கொடுத்துட்டு ஆசை தான் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சி அப்படியே எப்போ போல் நடந்துட்டு போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்குள்ளேயாடி, முதல்ல ஏதாவது வேலைக்கு போ அப்படிம்பாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுதே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ வீட்டுக்கு போகும்போது சோகமாக இருக்க அப்பா வந்துட்டு ஏன்டா அப்படின்னு கேட்பாரு. அதுவாப்பா, அப்பா ஒன்று சொல்லிட்டா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டால் இப்போதைக்கு வானா கொஞ்ச நாள் போகட்டுங்கிறாரு, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. அட கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னால் விடுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் கூட அவருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல அம்மாவும் நீங்களும் பார்க்குறீங்க. அப்பா நீங்கள் தானா இது அப்படின்னு. அப்பா மாறிட்டேன் தெரியுமா, என்னை நம்ப மாட்டிங்களா அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அப்படியே தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யூங்கி வந்துட்டுருப்பாரு. அப்போ டக்குன்னு அவருக்கு பின்னாடி யாரோ ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. திரும்பி பார்த்தா உங்களோட அப்பா. என்ன சார் என்ன அப்படின்னு கேட்க, நீ தானே அது, நீ தானே என் பொண்ணு லவ் பண்ணுற பையன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் இப்போ வேணான்னு சொன்னியாமா, கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஷர்ட்டு பிடிச்சிட்டு. ஸோ இவங்க எப்படி பார்க்க, என்ன பார்க்குற, நான்லாம் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை, ஆனால் இங்கே பார்த்துக்கோ, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா, எனக்கு பேரன் பேத்தி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க என்ன, ஆனால் இங்கே பாரு இதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சிடாத, நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸும் பண்ணல, உன்னையும் நான் ஃபோர்ஸ் பண்ணல, உங்ககிட்ட நான் கெஞ்சிதான் கேட்குறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டு காலர் பிடிச்சிட்ருக்காரு. இது கெஞ்சுறதா அப்படின்னு இவங்க கேட்க, எனக்கு இப்படி தான்ப்பா கெஞ்ச தெரியும், என் பொண்ணுக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடாத, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் அவள் கேட்டு என்னால் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா பார்த்துருவாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இது மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் முன்ன மாதிரி இல்லை, பட் இப்போ அதே விஷயத்த வேறு எங்களை செய்கிறதுனால அது க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்னடி ஆள் வச்சு மிரட்டுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆள் வச்சா எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கா கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன உன் அப்பா வச்சு மிரட்டுற அப்படின்னு சொல்ல, அப்பா வச்சு மிரட்டுறேண்ணா என்னடா மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு கேட்க, அப்போது அவரும் அப்பா பிரச்சனை பண்ணலை, ஆனால் அவர் க்யூட்டாக ஏதோ பண்ணுறாரு, பட் இது கோவம் வரல, க்யூட்டாக இருக்குது அப்பா பண்ணுறது பார்த்தா, உன் அப்பா மாறிட்டாரு ஆனால் முழுசாக மாறல, பட் இந்த மாற்றம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அதே மாதிரி ஷர்ட்டு காலர் பிடிச்சிட்டு, இங்கே பாரு என்னாலலாம் முடியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், ஒழுங்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்படிங்களா, இல்லை அதுக்கப்புறம் எது சொன்னி அப்படின்னு கேட்குறாரு. குழந்தை பெற்றுக்கணும், குழந்தையெல்லாம் வேணும் ஆசையாக இருக்குது, வெளியே குழந்தைங்கள பார்த்தா அப்படிங்களா, அதுக்கு என்ன தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ண, நீங்கள் சிச்சி கல்யாணம் முதல்ல அப்படிம்பீங்க. பண்ணிக்கலாண்டி, நாளைக்கே அப்பாவை ரெடி பண்ண சொல்ல மண்டபம்லாம், நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஓகேன்ட்டு நீங்கள் போக கை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்க, கல்யாணம் நாளைக்கு, இன்றைக்கி ஒரு ரிஹர்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு கிஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இன்னும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இப்போ கர்ணத்தில் கிஸ் பண்ணியிருப்பாரா, அகைன் இப்போ உங்களுக்கு மறுபடியும் கிஸ் பண்ண கிட்ட வர, நீங்கள் போதும் டியர், கண்ணு இல்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஸோ ஓகே டியர், ஹாப்பியாக நீங்கள் இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் ஒரு மாதிரி நெகட்டிவ் பர்சனாக வில்லனா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சில இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு நெகட்டிவாக இருப்போம், நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் அது என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம அவங்கக்கிட்ட லவ்வை தான் காட்டுறோம், பாசமாக இருக்கோன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அதனால் அவங்க சஃபர் ஆவாங்க. அதை அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லவும் முடியாது. அட் த சேம் டைம் அதை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளும் திருப்ப அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எது பண்ணாலும் சரி, ஒரு நாள் நைட் தூங்கும்போது தினமுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ மேபி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, நம்ம இவகிட்ட இப்படி பேசுகிறது கரெக்டாக பேசுகிறோமா, நம்ம இப்படி பேசும்போது அவள் என்ன ரியாக்ட் கொடுக்குறா, நம்ம அவள் கூட இருக்கும்போது அவள் கம்ஃபர்டபுளாக இருக்காளா, ஸோ அவன் யாரோ ஒருத்தருங்க. ஸோ அந்த மாதிரி அதையும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லா நேரமும் நம்ம மற்றவங்க தான் நம்மக்கிட்ட தப்பாக இது பண்ணுறாங்க, ஸோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு இருக்க முடியாது. சில இடத்துல அந்த கஷ்டப்படுத்துகிற ஒருத்தராக நாமளும் கூட இருக்கலாம். மேபி நம்மளும் வேறு யாரையாவது வந்துட்டு ஹர்ட் பண்ணலாம், தெரிஞ்சோ தெரியாமையோ கூட கஷ்டப்படுத்தலாம், படுத்தி இருக்கலாம். அதனால் வந்துட்டு இது பேசுகிறனாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும். அண்ட்
நம்ம பேசுகிறது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசிச்சு பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. அண்ட் ஹாப்பி நீங்கள் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். டாட்டா பபாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?